ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட்டான லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 200 கிராம் அளவு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ லேசாக கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். நான் பால் ஊற்றி இன்றைக்கி நல்லா பிசைய போகிறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் பால் தேவையில்லை, தண்ணி ஊற்றி பிசையனாலும் பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் பால் ஊற்றி இந்த மாதிரி லட்டு பண்ணிங்கன்னா நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. ஒரு கட்டி இல்லாமல் நல்லா வலுவலுன்னு கலந்து வச்சுக்கோங்க. இப்படி இருக்கணும். இந்த மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் போகக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மீடியமாக இருக்கணும். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே எண்ணெய் நல்லா காய வச்சுருக்கேன் அடுப்பில். இப்போ உங்களுக்கு அந்த கண்ணுக்கு மாதிரி ஒரு பாத்திரம் இருந்துச்சுன்னா அந்த பாத்திரத்தில் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கரண்டியில் போட போகிறேன். இந்த மாதிரி ஊற்றி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ நல்லா வேக விட வேணாம், முருக வேணாம். நம்ம போட்டவனே எடுத்துடலாம். இப்போ போதுங்க, நம்ம எடுத்துடலாம். லேசாக நுர அடங்குனதும் நீங்கள் எடுத்துருங்க. முருகிடுச்சுன்னா காரா பூந்தி ஆயிரும். நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லா வராது. அதனால் இங்கே போட்டவனே எடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் எல்லா மாவையும் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு டைம் போடும்போதும் கரண்டியை பின்புறமும் முன்புறமும் நல்லா கழுவிட்டு போடுங்க. அப்போ தான் நல்லா வரும். இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இப்போ நான் முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் நெய்யில் வறுத்து போட்டிருக்கேன். நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும், நல்லா கமகமன்னு வாடையாக இருக்கும், லட்டு பிடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நான் அதில் கொஞ்சம் பூந்தி எடுத்து நல்லா கொஞ்சம் சொர சொரன்னு அரைச்சி வச்சுருக்கேன். வலுவலுனாகவும் இருக்கக்கூடாது, சொர சொரன்னு அரைச்சி இப்போ அதில் போட்டுக்கலாம். ஏன்னா லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சர்க்கரை பாகு காய்ச்சிடலாம். 2 கப் ஜீனிக்கு 1 கப் தண்ணி ஊற்றிக்கிறணும். இது நல்லா கொதிச்சு வரட்டும், ஒரு கம்பி பதத்துக்கு வரணும். இப்போ நம்ம ஒரு கம்பி பதத்துக்கு வந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு கம்பி மாதிரி வந்து உடையுது பாருங்கள். இது கரெக்டான பதங்க. இப்போ நான் ஒரு 10 சொட்டளவு எலுமிச்சை பழச்சாறு பிழிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதையும் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எலுமிச்சை பழச்சாறு போட்டிங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகாமல் லூஸாக இருக்கும். ஜீனி பாகு ரொம்ப கெட்டியாக மிட்டாய் மாதிரி ஆயிரும். நம்ம எலுமிச்சை பழச்சாறு போட்டோம்னா கொஞ்சம் கெட்டியாகாது. இப்போ அதை நம்ம பூந்திக்குள்ளே போட்டுடலாம். இப்போ இதை ஒரே சீராக நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஊறணும். அந்த ஜீனி பாகில் இந்த பூந்தி வந்து நல்லா கொஞ்சம் ஊறணும். அப்போ தான் நல்லா லட்டு பிடிக்க வரும். பாருங்கள், நல்லா கையில் ஒரே மாதிரி கிண்டி விட்டாச்சு. இப்போ ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போ அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நான் கையில் லேசாக நெய் தடவிருக்கேன். பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்னு. நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா உருண்டை பிடிக்க வருது பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு ஸ்வீட்டான ரொம்ப சிம்பிளான லட்டு ரெடி. பாருங்கள் எவ்வளோ உருண்டை அழகாக வந்திருக்குன்னு. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.